அமானுஷ்ய குரல் வந்துட்டு ஒரே ஸ்திரிச்சாங்க. ஸோ அது ஒரு லேடிஸ்னா? ஆமாம், லேடிஸ் சொன்ன மாதிரி. ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ வெயிட் பண்ணுற ஃபேமிலிஸ், நான் உங்கள் பிரகதீஷ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து எங்கள் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப அமானுஷமாக ரொம்ப ரொம்ப திகிலாகவும் எங்கள் விஷயத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும் போது தான் எனக்கு அந்த விஷயமே புரிஞ்சிச்சு. ஸோ 12:10 இருக்கும் கரெக்டாக டைம். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபோன்லேயும் வந்திருக்கும் போல், அது எனக்கு தெரியல. ஸோ என் ஃபோனில், என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில், எல்லா ஃபோன்லேயும் 12:10 ஒரு சின்ன கால் மாதிரி வந்து கிளிச் ஆகுது ஃபோனு. ஸோ அந்த ஃபோனில் வந்து யாரோ ஹலோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு லேடிஸ் வாய்ஸ் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த விஷயம் என்ன, அந்த அமானுஷ விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கும் கேட்டோம். ஸோ அவங்க எல்லாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, எல்லாருமே சும்மா உரட்டி விடுறாங்க. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சா, யூடியூப்ல வந்து நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து ஸோ அந்த விஷயத்த நாங்கள் ரியல் லைஃப்ல பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இதை வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து ரியலா ஃபேக்கா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இதை நாங்கள் ஃபேக்காவும் ரெடி பண்ணல, ரியலாவும் ரெடி பண்ணல. ஸோ அப் டு டேட் உங்களோட ஆன்ல தான் இருக்கு கேமரா. ஸோ பின்னாடி தான் போகிறோம். எங்கள் ரூம் எங்கே இருக்குது அப்படின்றத பின்னாடி தான் சொல்கிறோம். அந்த ரூமில் போயிட்டு நம்ம மேஜராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லார் ஃபோனும் 12:10 ஆன் பண்ணி வச்சுட்டு என்னதான் அந்த கால் வருது, அது யார் உடம்புக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த பேயை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இறக்க போகிறோம். ஸோ அது வந்து யூடியூப்ல சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்த பார்த்துட்டு தான் இறக்க போகிறோம். அது சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னாங்க, அது ரொம்ப திகிலாக இருக்கும். ஸோ வீடியோவில் பார்த்துடலாம். அண்டு இந்த வீடியோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். யாரும் சின்ன பசங்க யாரும் பார்த்து பயந்துலாம் வேணாம். ஓகே. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த அமானுஷம் என்ன, அந்த மாயமான விஷயம் என்ன, அந்த ரொம்ப திகிலான விஷயம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போய் எழுப்புவோம். ஸோ அவங்க உள்ள இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால வேற வழி இல்லை. ஸோ அந்த மித்து வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ண போறோம். அவங்களை எழுப்பி பார்ப்போம். வந்து வெளியில வந்து மக்கள் கிட்ட நீங்களே டைரக்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். ஸோ எல்லாருமே இது வந்து நம்ம சேனல் வந்து ஒன்றும் நம்ம இதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இங்க விஷயத்துல இப்படி ஒரு நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம சொல்றது. சரி வாங்க உள்ள போவோம். ஸோ எதுவுமே இல்லை. அன்னைக்கு ஒரு வாரமா ஏதோ உங்களுக்கு கால் வருது, ஏதோ நைட் ஆனா ஏதோ 12 மணி ஆட்டோமேட்டிக்கா கால் வருது, அதுவா அட்டன் ஆகி அதுவா பேசுது ஏதோ சொல்லிங்க. 12:10 இருக்கும் கால் வந்துச்சு. ஓகே சரி, இங்க பேச வேணாம், கொஞ்சம் பர்சனலா கேட்டுட்டு இருக்கேன், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே வெளியே வாங்க. ஓகே. நீங்க தான், உங்க பேர் என்னது? என் பேர் ராஜாண்ணா. ஓகே. இப்போ ரீசெண்டாக இங்கே நடந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சோம். ஸோ அது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு என்ன நடந்துச்சு? இத்தனை நாளாக வந்து இங்கே நிறைய அமானுஷம் சுற்றிட்டு இருக்கு, நிறைய அமானுஷம் இந்த உலகத்தில் இருக்குது. பட் உங்களுக்கு அந்த அமானுஷத்துலேருந்து என்ன உங்களுக்கு த்ரில்லிங், இட் மீன்ஸ் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அது வந்து ப்ரோ, எனக்கு என்ன நடந்துச்சுனாக்கா, ஒரு மிட் நைட்டு ஒரு 12:10 இருக்கும். நான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஓகே. ஆக்சுவலி என்னன்னாக்கா, நான் நைட்ல எனக்கு வந்து நான் ஒர்க் போயிட்டு வரதுல கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மொபைல் வந்து சைலண்ட்ல போட்டு தான் தூங்குவேன் நான். ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்ல போட்டு தான் தூங்குறேன் நான். என் சைலண்ட்ல போட்ட ஃபோனு எப்படி தான் ரிங் ஆச்சுன்னு தெரியல, ரிங் டவுன் வருது. அதுக்கு நம்பர் வந்து சரி யார் நம்பர்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்த்தேன். ஃபோன் எடுத்து பார்த்த உடனே அதுவாகவே அட்டன் ஆகிடுச்சு. அட்டன் ஆன உடனே என்ன ஆச்சுனாக்கா, லவுட் ஸ்பீக்கர் இருந்துச்சு. உடனே டக்குன்னு ஒரு லேடிஸ் வந்து ஹலோன்னு சொல்லி கேட்டுச்சு. நான் யாருன்னு சொல்லி கேட்டேன். நான் வேற எந்த ஒரு பேர்னு சொல்ல, ஒரு அமானுஷ்ய குரல் வந்துட்டு ஒரே சிரிச்சாங்க. அது ஒரு லேடிஸ்? ஆமா, லேடிஸ். ஒரு அமானுஷ்ய குரல்ல சிரிச்சுதான் நானும் ஹலோ நீங்க யாருன்னு சொல்ற கேட்கறேன். உடனே டக்குன்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு, கால் கட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு யாரா இருக்கும், எதனால ஃப்ராங்க் பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு நானும் திங்க் பண்ணிட்டு, எனக்கு உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் பயம் தான்.
ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் நைட்டு 12 மணிக்கு 12:10 யாரும் அதே மாதிரி கால் பண்ணி கேட்க போகிறது, இது மாதிரி இந்த டைமில் யார் ப்ராங்க் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சிட்டு நானும் திங்க் பண்ணிக்கிட்டே படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் வந்துட்டு எழுந்திரிச்சு எங்கள் பசங்கள்கிட்ட சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னான், இதே மாதிரி நைட்டு வந்துச்சு, நீங்கள் யாராவது ப்ராங்க் பண்ணீங்களா என்னன்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை ப்ரோ எனக்கு நேற்று இதேமாரி எனக்கும் வந்துச்சு, நானும் உங்களை மாதிரி தான் அசால்ட்டா சரி எல்லாத்துக்குமே வந்து சேமா வந்து ஒரு 5 பேத்துக்கு இதே மாதிரி வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே சரி ஓகே எல்லாருக்கும் வந்திருக்கு போலன்னு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணக்குள்ள வந்து தெரிஞ்சுது. வந்து இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், ஆமா ப்ரோ எங்களுக்கும் வந்துச்சு, நானும் உங்களை மாதிரி தான் சரி இது யாரோ பிராங்க் பண்றாங்க நினைச்சிட்டு விட்டோம். அது இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இங்க அமானுஷம் நடக்குது, இதே போல இது எதனால நடக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இப்ப இந்த அமானுஷத்தை வந்து நாங்க வந்து யார் அது அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்க போறோம். இங்கனக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க அது கிட்டத்தட்ட நிறைய இந்த சுத்தி இருக்கிற நிறைய அமானுஷம் இருக்கும், அதுல எது வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்தெல்லாம் வந்து நாங்க செய்ய போறோம். இதனால உங்களுக்கு எதுவும் ஆபத்து வராது, ஏன்னா உங்களுக்கு மட்டும் வரல இந்த கால். சோ இது வந்து உங்களுக்கு தான் எல்லாம் ஒரு 5 பேருக்கு வந்திருக்கு. இதனால எங்களுக்கு தான் ஏதாவது சீரியஸா ஏதாவது நடக்க போது வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்களுக்கு தெரியல, ஸோ எப்படி இருக்குன்றது நம்ம பாத்துக்கலாம். இது நாங்களே வந்து யூடியூப்ல பார்த்தா இந்த விஷயத்த செய்யறோம். அது வந்து உங்களுக்கு ஆபத்து வராது, நம்ம செஞ்சு பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதனால அடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது நாங்க நம்புறோம். பாத்துக்கலாம். அப்படி நடந்தது கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்க, ஏன்னா நைட்ல வந்துட்டு கொஞ்சம் தூங்க முடியல. இது என்ன நடக்கும் ஒரு அமானுஷ்யமாவே இருக்குது இது. புரியுது. நான் வந்து உங்க ரூம்ல, அதாவது உங்க ரூமுக்கு மேல் ரூம் தான் நானு. இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போதுதான் உங்களுக்கு இப்படி நடந்தது, நீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்றதுன்னு சொல்லிட்டு ஓகே சொன்னது, இதெல்லாம் வந்து எங்களுக்கு மிச்ச பேர் யாரும் ஷேர் பண்றதுக்கே பயப்படுறாங்க. அவங்களுக்கு நடந்தது, அவங்களுக்கு இது திருப்பி இது விஷயம் பெருசாயிரும், அந்த பேய் பழி வாங்குமோ அப்படி இப்படின்ற மாதிரி ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது நீங்க வந்து இவ்வளவு தூரம் ஷேர் பண்றது எங்களுக்கு ஓகே, நம்ம என்னன்னு பாத்துடலாம். ஓகே ப்ரோ. ஓகே, வந்து பாத்தீங்கன்னா வந்து 12 இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா 12:10 தானே ப்ரோ சொன்னீங்க? 12:10 அந்த கால் வந்து 12:10 வருமா? ஸோ அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 3 நிமிஷத்துல என்ன விஷயம் பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம எல்லாம் ஒன்னா வந்து கையை வந்து இப்படி எல்லாரும் வச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு நான் சொல்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவேன் சரிங்களா? சரி கொஞ்சம் தில்லா தான் இருக்கும், யாரும் பயப்படாதீங்க சரிங்களா? ஓகே, இல்ல வேணாம் அதை சொல்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். 12 ஆகட்டும், 12:10 கால் பண்ணுவோம். ஓகே, இந்த பிஜில யாராவது இருந்து அப்படின்னா வந்து 12:10 கால் பண்ணுங்க. நாங்க யாரு சொல்றோம் எங்க உடம்புலயா நீங்க ஏறி உங்களோட விஷயத்த ஏன் இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்றீங்க, எல்லாத்தையும் போட்டு ஏன் டார்ச்சர் பண்றீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அண்டு வந்தோமோ பண்ணோமோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா வாங்கிட்டு நீங்க அப்படியே போயிருங்க சரிங்களா? யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு அப்படியே போயிருங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வந்து தெரியாது, தெரிஞ்சிருக்காது. 12 வந்து பார்த்தீங்கன்னா மணி 12:08 இல்லை 12:10 கரெக்டாக வந்து கால் வரும். ஸோ அப்போ அந்த 12:10 சரி ஓகே 12:08 கைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி 12:10 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி அந்த கால் வருமா அப்படின்றத பார்ப்போம். இன்னும் 60 செகண்ட் தான் இருக்கு. இது வரைக்கும் என் ஃபோன் அப்படிதான் இருக்கு, சைலண்ட்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தெரியல தான் இருக்கு. 12:10 ஆயிடுச்சு கைஸ். இன்னும் கால் இன்னும் ஒரு செகண்ட் வந்துடும். கால் வந்துருச்சு சொன்ன மாதிரி. ஹலோ ஹலோ யாரு நீ? எதுக்காக அந்த பையன் உடம்பு வந்திருக்க? சொல்லு. அவனை பாட்டுக்கு சேரன்ட்டு இருந்த அவனை என்னை ரேப் பண்ணி என்னை ஒரு காட்டுக்கு தூக்கி போட்டாங்க. எங்கள் அப்பா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு காரணம் இந்த நைட்டு ஃபுல்லாக தேடினார் தெரியுமா? எங்கள் அப்பா அப்படி தேடும் போது எங்கள் அப்பா ஆக்சிடென்ட் இறந்துட்டார். எனக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை அவனுக்குனால தான். அந்த 2 பேர் இந்த ஏரியாவில் இன்னும் இருக்காங்க. சரி அதெல்லாம் ஓகே. அதுக்கு எதுக்கு நைட்டு 12:10 வந்துட்டு எல்லாருக்கும் கால் பண்றேன்? அதுக்கு காரணம் ஏன்னா 12:10 தான் நான் இறந்த நேரம். அந்த 12:10 அவனை பழி வாங்கிறதுக்காக உங்களை வச்சுதான் அவனை பழி வாங்க முடியும். அதுக்குள்ளே குறிப்பிட்ட
இரு bro, என்ன முடிஞ்சிட்டேன். சிரிக்காங்களா ஒரு தங்குங்களா இருடா இருடா. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீதான் நாங்க கூப்பிட்டோம். இவனா வந்துடும். யாரு நீ? எதுக்காக அந்த பையன் உடம்பு வந்திருக்க? சொல்லு. நான் சொல்றேன். பொம்பளை வயசு வரல சரி. அவங்கள கொண்ட சொல்றான். நாட்டு சாலையும் நீ நார்மலாவே சொல்லு. சால் என் பேரு ஷாலினி. ஒரு மணிக்கு